நாம இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான சாக்லேட் குல்ஃபி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் ஒரு பேக்கெட் சாக்லேட் க்ரீம் பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பிஸ்கட் பேக்கெட்டுக்கு 1/2 லிட்டர் மில்க் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நட்ஸ் உங்களோட விருப்பம் தான். வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை வேணாம். சுகர் உங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குல்ஃபி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிஸ்கட்டை பிரித்து க்ரீம் தனியாக எடுத்துக்கோங்க. பிஸ்கட் தனியாக, க்ரீம் தனியாக நம்ம பிரிச்சுக்க போகிறோம். ரெண்டையும் சேர்த்து அப்படியே கூட பண்ணலாம். ஆனால் அது ஒரு மாதிரி திட்டுத்திட்டாக இருக்கும். குல்ஃபி சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் க்ரீம் தனியாக, பிஸ்கட் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பிரிச்சிட்டோம். இப்போ க்ரீமை நம்ம உருக்க போகிறோம். பிஸ்கட்டை நல்லா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம க்ரீமை உருக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் கீழே நல்லா தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் அதுக்கு மேலே க்ரீம் இருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு க்ரீமை உருக்குங்க. இப்போ என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை, அதனால் நான் கீழேயும் ஒரு பாத்திரமே வச்சுக்கிறேன். இப்போது இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் உருக்கலாம். எப்படின்னா, க்ரீம் நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா முட்டை கலக்கியை வச்சு நீங்கள் கலக்கிட்டு அப்புறமா கூட நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிஸ்கட்டை ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ பவுடராக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ பிஸ்கட் கூடவே சுகரையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கிறேன். அப்புறமா நம்ம அதை பாலில் சேர்க்கும் போது டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடராக அரைச்சிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ பவுடராக இருக்குன்னு? இந்த அளவுக்கு நல்லா எவ்வளோ சாஃப்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. க்ரீம் இப்போ தான் லைட்டாக உருக ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? அப்போ தான் எவ்வளோ கட்டியாக இருந்துச்சு, இப்போ லைட்டாக உருக ஆரம்பிச்சிருச்சுல்ல. இது இன்னும் கொஞ்சம் நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போவே பால் சேர்த்துட்டோன்னா திட்டாகும். இந்த லைட்டாக உருகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா கலக்கிக்கங்க. நல்லா கலக்கிட்டு நம்ம லேசாக சூடு பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க பால் தான் இல்லையா? அதனால் க்ரீமில் ஒன்றா சேர்கிறதுக்காக தான் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறோம். அதனால் லேசாக ஹீட் ஆனால் கூட போதும். நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் அது நல்லா கரைஞ்சி சூடாகணும். நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஜாரில் போட்டு 1, 2 அடிச்சுக்கோங்க. அப்புறமா பாத்திரத்தை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி பாத்திரம் செட் ஆகுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேன் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் 500 ml பாலை இதில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் காய்ச்சி வச்சுருங்க, இல்லைன்னா பொங்கி பொங்கி வரும். இப்போ நம்மளோட பால் லேசாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கட் பவுடரை அதில் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிளறுங்க, கட்டி விழுந்துடாமல். கட்டி விழுந்துருச்சுன்னா சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்காது. பவுடர் போட்டு சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கிண்டிகிட்டே இருங்க. 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்க க்ரீம் இருக்கும் இல்லையா? அந்த க்ரீமை இதில் சேர்த்துடுங்க. சேர்த்து கலர்னதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இதில் இப்போ கூட சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா அது கட்டியாகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஆற வைக்கும் போது அது இன்னும் கொஞ்சமே கெட்டியாகும். நீங்கள் தேங்காவை லைட்டாக வறுக்கன்னா கூட வறுத்துக்கோங்க. ஆனால் நான் இப்போ வறுக்கலை. உங்களுக்கு எந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்ற போகிறீங்களோ அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ கிளாஸில் ஊற்றி வைக்க போகிறேன். அதை கவர் பண்ணுற மாதிரி வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கவர் ஏதாவது எடுத்து அதை நல்லா அந்த சைஸ்க்கு சதுரமாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் கட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட ரேப்பிங் ஷீட் இருக்குது அப்படின்னா அதை டேரெக்டாக அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சொட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கவர் போடுறோம். அதனால் வீட்டில் இருக்க கவரே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் பூவையும் 1, 2 அடித்து வச்சுருக்க நட்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் குல்ஃபி வேணுமோ அந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றிக்கங்க. நான் இப்போ இதை கிளாஸ்க்கு மாற்றிக்கிறேன்.
இப்போ கிளாஸ்க்கு மாற்றியாச்சு. இனிமேல் நம்ம வந்து கிளாஸை கவர் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸ் மேலே அந்த நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க கவரை போட்டு அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுடுங்க. இப்போ நம்ம கரெக்டாக சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். எதுக்காகனா இந்த குச்சியை வைக்கிறதுக்காக. குச்சி போகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட குல்ஃபி எல்லாம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நார்மல்லே வச்சா போதும், ஆனால் ஒரு 8 ஹவர்ஸ் ஆகும். இப்போ உடனே வேணுங்கிறதுனால நான் வந்து ஹையில் வச்சுக்கிறேன். ஹையில் வச்சுட்டு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். இப்போ குல்ஃபியை ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதை நான் ஈவினிங் பண்ணேன். நாளைக்கு மார்னிங் தான் ஓப்பன் பண்ணணும். அதனால் நம்மளோட ஆர்வம் தாங்க முடியல. அதனால் நைட்டே நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். 2 ஹவர்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணதுனால குல்ஃபி இப்படி இருக்குது. 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குல்ஃபியை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா இப்படி தேய்ச்சிக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக தண்ணியில் வச்சுட்டு உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சுடாதீங்க, ரொம்ப உருகிரும். இப்போ நம்மளோட குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.